சிம்பிளா, ஈஸியா கருப்பு கவுனி அரிசியில நம்ம லட்டு பண்ண போறோம். இதுல வந்து இரும்பு, கால்சியம் சத்து எல்லாம் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் அதிகமா இருக்கு. பிளட் சுகர் லெவல், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மி பண்ணும். இந்த லட்டு டெய்லி ஒண்ணு குழந்தைகளுக்கு குடுக்கலாம். குடுக்கும்போது எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. யூசுவலா இந்த காலத்துல கருப்பு கவுனி வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஸோ கண்டிப்பா இப்படி செஞ்சு குடுக்கணும். இதுக்கு 1 கப் கவுனி அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 4 தடவ கழுவி எடுத்துருங்க. இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நைட்டு ஃபுல்லா நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். அப்ப அப்பதான் நல்லாருக்கும். நீங்க வாஷ் பண்ணிட்டு உடனே நீங்க வந்து என்ன பண்ணலான்னா, ரோஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் ஊறுனா நல்லாருக்குங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ட்ரை பண்ண விடணும். இல்லன்னா ஒரு காட்டன் கிளாத்ல போட்டீங்க அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பண்ணிக்கலாம். இதுலயே முறுக்கு எல்லாமே பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நிலக்கடலை எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலைய நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை புரோட்டீன் இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு இப்படி ரோஸ்ட் பண்ணி நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு குடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ லட்டுலயுமே நெறைய லட்டுல யூஸ் பண்ணுவாங்க. யூசுவலா அரிசி வந்து போடுற லட்டுலலாம் நிலக்கடலை போடலாம். இதுக்கப்புறமா கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளையும் கால்சியம், இரும்பு சத்து இருக்கு. ஸோ இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வெடிச்சு வரும் உங்களுக்கு. இப்படி இல்லன்னா, நீங்க வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். இந்த கருப்பு எள்ளெல்லாம் முன்னாடியே வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி வச்சுடுங்க. இப்போ டெசிகேட்டட் கோகனட். என்கிட்ட அந்த டைம்ல இருந்ததுனால நான் போட்டேன். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், மணத்த குடுக்கும். இந்த மாதிரியே வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய வந்து ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் போயிடும். ஸோ அப்படிங்கும்போது லட்டு ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கும்போது கெட்டு போகாம இருக்கும். இத போடாமயும் நீங்க பண்ணலாம். இப்போ ஃபைனலா தான் நம்ம கருப்பு கவுனி. ஸோ கருப்பு கவுனிய போட்டுட்டு மீடியம் டூ ஹைல வச்சு நீங்க ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஒரு பெரிய இரும்பு பாத்திரத்தில வச்சு பண்ணீங்கன்னா, நம்ம அந்த பொரி வறுக்கிற மாதிரி அது அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துரும். ஸோ அப்பப்ப வந்து கொஞ்சம் விட்டுறணும். அந்த சூட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். பொரியிற சத்தம். அரிசி 2 மடங்கு பெருசாகும். இப்படி எதுக்காக ரோஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா குக் ஆயிடும். அதுக்காக தான். ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சு நீங்க பண்ணுங்க. ரொம்பவே நல்லது கூட. நீங்க அலுமினிய பாத்திரத்திலேயே நீங்க பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு சில அரிசி வந்து நல்லா வெடிச்சு வந்திருக்கு. பொரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதையுமே ஆற வச்சுட்டு நீங்க மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். நல்ல ஒரு பவுடர் மாதிரி அரைக்கணும். நல்லா ஃபைனாவே நீங்க அரைச்சுருங்க. நீங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். ஸோ ஆறுறதுக்கு முன்னாடி நீங்க அரைக்கக்கூடாது. அத நீங்க பார்த்துக்கணும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். இப்போ மத்த வறுத்து வச்ச பொருட்களையும் போட்டுட்டு, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஃபைனா அரைச்சுட்டீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுலயே வெல்லத்த போட்டு ஒரு சுத்து விட்டீங்கன்னா, அப்படியே உருண்ட பிடிச்சிடலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வெல்லத்த காய்ச்சி ஊத்தி பண்ணலாம். இதுல வந்து பெருசா வந்து நெய்யெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணல. வெயிட் லாஸ், ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் எனர்ஜி பார் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாரி நீங்க பண்ணி சாப்பிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பட்டியோட சிறப்புன்னு சொல்லுவோம். நீங்க வெல்லத்த இந்த மாரி காய்ச்சி வச்சுட்டும் பண்ணலாம். கருப்பட்டிய ஒரு 1 கப் கருப்பட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திட்டு, நல்லா கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, நல்லா சிரப் மாதிரி வந்துரும். ஒரு கம்பி பதத்தில எடுத்தீங்கன்னா. அதத்தான் நான் இப்போ ஊத்துறேன். முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து சூடா இருக்கிறதுனால கையில வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஸ்பூன்ல மிக்ஸ் பண்றேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சூடான சிரப் தான் ஊத்தணும். அப்பதான் இந்த லட்டுக்கு நல்லாருக்கும். ஸோ முதல்ல உதிரி உதிரியா வர மாதிரி பொடிச்சு விட்டுக்கங்க. கையில பிடிக்கிற மாதிரி அளவுக்கு வந்தோனே நீங்க கையில பிடிச்சுக்கலாம். இன்கேஸ் இதெல்லாம் பண்ண டைம் இல்ல அப்டின்னா, ஒரு ட்ரேல போட்டு பர்ஃபி மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவு எடுத்து உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கூட நீங்க போடலாம். பட் இதே ஹை புரோட்டீன் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல.
ஸோ இது வந்து பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவோம். பர்பிள் ரைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைனிங்கா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக அது நல்லா இறுகிடும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா குடுக்கணும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது போன் ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க வந்து எள்ளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கால்சியத்துக்கெல்லாம். இந்த மாரி குடுக்கும்போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டா இருக்கும் கலரும் அதனால அதுக்கே சாப்பிடுவாங்க. இத வந்து அரிசிய பொடிச்சு வச்சுட்டீங்கன்னா, கஞ்சி மாதிரி குடுக்கலாம். வெஜிடபிள் கஞ்சி மாதிரியோ, இல்ல அப்டின்னா, பாயாசம் மாதிரி நீங்க பண்ணி குடுக்கலாம். ஸ்வீட் பாயாசம் பண்ணலாம். தேங்காய், வெல்லம் எல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊத்தி. ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இந்த கருப்பு கவுனியில நான் இட்லி, தோசை, பணியாரம் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். உப்மா எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். குரணை யூஸ் பண்ணி. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி குரணை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க உத்தமி கிச்சன்ல போய் பார்த்தா தெரியும். நெறைய ரெசிபீஸ் கவுனி அரிசியில இருக்கும். ஸோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால.